அத்தியாயம் 6. இருளில் தெரிந்த கண்கள். திருவிழாக்களுக்கு பிறகு பெருங்கல் நகரின் பகல் பொழுதுகள் எப்போதும் நீண்டதாக தோன்றும். சிரிப்பொலிகள் காற்றில் மிதக்கும், சுவர்களில் இடுக்குகளில் சோர்வு எட்டி பார்க்கும், தெருக்களில் தேங்கியுள்ள குட்டைகள் கொண்டாட்டத்தின் கடைசி அடையாளங்களை பிரதிபலிக்கும். ஆனால் நீங்கள் உற்று கவனித்தால் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நகரின் இதய துடிப்பு மாறுவதை உணர முடியும். மனிதர்கள் தங்கள் வாயில்களை பூட்டும் விதத்தில் ஒரு பதற்றம் இருந்தது. குழந்தைகள் அரை மணி நேரம் முன்பே வீட்டுக்குள் அழைக்கப்பட்டனர். தெருப்பூனைகள் கூட நிழல்களை விட வெளிச்சத்திற்கு அருகிலேயே சுற்றின. ராஜா அதை முதலில் உணர்ந்தான். அந்த பழமையான ஆலமரத்தின் கீழ் வழக்கமான மதில் சுவரில் நின்றபடி உலகம் தன் கலேபரங்களை சுருட்டிக் கொள்வதை அவன் பார்த்தான். ஆலையின் 4வது விசில் சத்தம் மாலை நேர ஷிப்ட் தொடங்குவதை அறிவித்தது. காற்றில் நீராவி சுருண்டு மிதந்தது. வேக வைத்த அரிசி மற்றும் சுட சுட எண்ணெயின் வாசனையோடு சமீப காலமாக தீவிரமடைந்த ஒரு விசித்திரமான கஸ்தூரி மனம் கலந்தது. அது மலையின் புதிய வாசனை அல்ல, மிகவும் பழமையானது, ஆழமானது. காட்டுவா காட்டில் இருந்து வரும் ஓர் எச்சரிக்கை ஒலி அது. அவனது கூட்டம் பெட்சோவின் களைப்பிற்கு பிறகு சற்றே அடங்கி கிடந்தது. குப்பன் இன்னும் தன் சமோசா வெற்றியை பற்றி பேசிக்கொண்டிருந்தான். ஆனால் குட்டிகள் முன்பு போல ஆர்வமாக கேட்கவில்லை. எப்போதும் யாராவது துரத்தி கொண்டிருக்கும் முத்து கூட காதுகளை தீட்டிக்கொண்டு வேலிகளை உற்று பார்த்தான். புச்சி தன் காலை தலைக்கு அடியில் வைத்து தூங்கிக் கொண்டிருந்தான். இதற்கிடையில் லூனா தன் பால்கனியில் இருந்தாள். அவளது கண்கள் ராஜாவை தேடவில்லை, மாறாக ஆலை வளாகத்தின் ஓரத்தில் அசையும் நிழல்களை தேடின. காற்றில் ஏதோ ஒரு மாற்றத்தை அவளால் உணர முடிந்தது. மலைக்கு முன்னால் வரும் இடி முழக்கத்தைப் போல அது அப்பட்டமாக தெரிந்தது. உன் நண்பனை பற்றி கவலையாக இருக்கிறையா லூனா என்று டெய்சி மென்மையாக கேட்டாள். லூனா தயங்கினாள். அவனை பற்றி மட்டுமில்ல, ஏதோ ஒன்று மாறிவிட்டது. என்னால் அதை கேட்க முடிகிறது. பூமி தனது மூச்சை பிடித்து கொண்டு காத்திருப்பது போல இருக்கிறது. வாசல் அருகில் நின்று இருந்த ராக்கி இதை கேட்டுவிட்டு உருமினான். இந்த சுவர்களுக்குள் மூட நம்பிக்கைகளுக்கு இடமில்லை. நம்மிடம் பூட்டுகள் உள்ளன, விளக்குகள் உள்ளன. கவலைப்படுவதாக இருந்தால் அவர்கள் வெளியே கவலைப்படட்டும். ஆனால் லூனா தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். ராஜாவின் நிழல் உருவத்தை பார்த்தபோது குட்டி பருவத்திற்கு பிறகு முதல் முறையாக அவளுக்குள் ஒரு பயம் ஏற்பட்டது. அன்று இரவு கோயில் சந்தில் ஒரு ஆடு மாயமானது. அதன் உரிமையாளரான ஒரு வயதான பெண்மணி போட்ட சத்தத்தின் ஆலையில் தொழிலாளர்கள் கூட தூக்கம் கலைந்து வெளியே வந்து பார்த்தனர். காணாமல் போன முதல் விலங்கு இதுவல்ல என்று மனிதர்களின் கூச்சலை கேட்டு திரண்டிருந்த நாய்களிடம் பாப்பா முணுமுணுத்தது. கடந்த வாரம் 2 கோழிகள், அதற்கு முந்தைய வாரம் ஒரு கன்றுக்குட்டி. அந்த வயதான நாயின் மூக்கு அதிர்ந்தது. எப்போதும் ஒரே மாதிரிதான், இருட்டிய பிறகு மாயமாகி விடுகின்றன. தடயங்கள் இல்லை, இரத்தம் இல்லை, பயம் மட்டுமே மிஞ்சுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தலைவரே என்று முத்து ராஜாவை கேட்டான். அந்த சந்தின் ஓரத்தில் சிதறி கிடந்த காலடி தடயங்களை ராஜா பார்த்தான். புட்கள் நசுக்கப்பட்ட விதம், சேற்றில் இருந்த அந்த விசித்திரமான கூர்மையான தடம், அது நாயுடையது அல்ல, பூனைகளையுடையதும் அல்ல. மிகவும் வேகமாக கனமான ஏதோ ஒன்றின் தடம். ராஜாவின் வாள் விரைத்தது. ஏதோ ஒன்று நம்மை வேட்டையாடுகிறது என்று அவன் தாழ்ந்த குரலில் சொன்னான். அது நம்மை போன்ற பசி அல்ல, உண்மையான காட்டு பசி. பல ஆண்டுகளாக நாம் இதை பார்த்ததில்லை. இளம் நாய்கள் நடுங்கின. பெருங்கல் நகரின் எல்லையாக இருந்த அந்த காட்டின் பச்சை நிற கோட்டை பார்த்தன. நாம் மனிதர்களிடம் சொல்ல வேண்டாமா என்று புச்சி மெதுவாக கேட்டான். ராஜா தலையசைத்தான். மனிதர்கள் இது ஏதோ தெருநாய் அல்லது திருடன் என்று நினைப்பார்கள். அவர்கள் நம்மைதான் குற்றம் சாட்டி பூட்டி வைப்பார்கள். ஆனால் வரப்போவதை அவர்களால் தடுக்க முடியாது. குப்பன் வேடிக்கை செய்ய முயன்றான். அடுத்த முறை அது சைவ ஆடுகளை தூக்கி செல்லட்டும். எங்களை போன்ற மாமிச பிரியர்களுக்கு போட்டி குறையும். ஆனால் யாரும் சிரிக்கவில்லை. அன்று நள்ளிரவில் ஆலைக்கு மேலே பலமான இடி முழங்கியது. விலங்குகள் மாயமான செய்தியால்
தொழிலாளர்கள் சீக்கிரமே கிளம்பிவிட்டனர். வழக்கமாக இரவு நேரத்திலும் பரபரப்பாக இருக்கும் அரிசி ஆலை திடீரென அமைதியானது. ராஜா தனியாக ரோந்து சென்றான். பழைய அரிசி ஏற்றும் இயந்திரத்தின் மரப்பகுதியில் புதிய நகைக்கீறல்கள் இருப்பதைக் கண்டான். அவன் முகர்ந்து பார்த்தான். அது மிகவும் கூர்மையான காட்டு மிருகத்தின் மனம். ராஜா மரங்களை நோக்கி பார்த்தான். நிலவொளிக்கு நடுவே 2 கண்கள் நெருப்பை போல ஜொலிப்பதைக் கண்டான். அவை இமைக்கவில்லை, ராஜாவையே உற்று பார்த்தன. மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் வருவதற்கு முன்பே இந்த நிலத்தை ஆண்ட ஒருவனுக்கு முன்னால் தான் நிற்பது போன்ற உணர்வு ராஜாவுக்கு ஏற்பட்டது. அவன் குறைக்கவில்லை, ஓடவில்லை. இதயம் பலமாக துடிக்க அமைதியாக காத்திருந்தான். அந்த கண்கள் மீண்டும் புதருக்குள்ளே மறைந்த பிறகுதான் ராஜாவிற்கே மூச்சு வந்தது. அவன் அமைதியாக தன் கூட்டத்திடம் திரும்பினான். நீ என்ன பார்த்த என்று குப்பன் மெதுவாக கேட்டான். அது பேய் இல்லை, நாய் இல்லை, மிகவும் பழமையான ஒன்று. அதன் உடலில் புள்ளிகள் உள்ளன என்றான் ராஜா. இருட்டில் அந்த கூட்டத்தின் பயம் மெல்ல அதிகரித்து கொண்டே இருந்தது. பாப்பா அரிசி தெய்வத்தின் ஒரு பழமையான பிரார்த்தனையே முணுமுணுத்தது. குப்பன் தன் நண்பர்களுடன் நெருக்கமாக ஒட்டி கொண்டான். எப்போதும் கரடுமுரடாக தெரியும் அந்த கேனல் டைல் ஓட்டப்பந்தய நாய்கள் கூட தங்கள் கால்களை தங்களுக்குள்ளேயே சுருட்டி வைத்து கொண்டு பதுங்கிக் கொண்டன. மறுநாள் காலை உணவின் போது ஆடு காணாமல் போன செய்தி பெருங்கல் முழுவதும் பரவியது. முருகன் டீக்கடையில் காட்டுப்பூனைகளை பற்றியும் பக்கத்து ஊர் திருடர்களை பற்றியும் மக்கள் விவாதித்தனர். அவர்கள் இருட்டிய பிறகு கேட்டை பூட்டுவதில்லை, அதான் இப்படி நடக்கிறது என்று ஒரு பெண் வாதிட்டார். பாப்பா இதை கேட்டுக்கொண்டிருந்தது. அவர்கள் நம்மை நம்ப மாட்டார்கள் தலைவரே, அது அவர்களுக்குத்தான். பற்களை காட்டும் வரை அவர்கள் நம்பப் போவதில்லை. ஸ்கைநெக்ஸ்ட் குடியிருப்பில் சுவர்கள் கூடுதல் விளக்குகளை பொருத்தினர். ராக்கி தாங்கள்தான் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக பெருமையாக பேசிக்கொண்டான். லூனா மட்டும் அந்த வேலிக்கு அப்பால் இருக்கும் ஆபத்தை உணர்ந்து கவலையுடன் பார்த்தாள். மறுநாள் மாலை 4 நாய் கூட்டங்களும் ஆற்றங்கரையில் ஒன்று கூடின. இரும்பு பாதை, மார்க்கெட் போன், டெம்பிள் ராக், கேனல் டைல். அனைத்து பகுதி தலைவர்களும் இளைஞர்களும் அங்கே இருந்தனர். ராஜா பேசினான். நேற்று இரவில் அந்த கண்களை பார்த்தேன். அது ஓநாய் அல்ல, நாய் அல்ல, பழைய வேட்டைக்காரன். நம் முன்னோர்கள் சொன்ன அதே மிருகம். டெம்பிள் ராக்கின் மாணிக்கம் குறைத்தான். நாங்கள் காட்டு பண்டிகைகளையே எதிர்த்திருக்கிறோம். இது வெறும் ஒரு சிறுத்தை தானே, வந்தால் விரட்டுவோம். கால்வாய் முனையின் வீறு சொன்னான். அது எத்தனை என்று நமக்கு தெரியாது, நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். ராஜா எழுந்து நின்றான். அவனது உரோமங்கள் சிலிர்த்தன. நம்மிடையே எத்தனை சண்டைகள் இருந்தாலும் நாம் ஒன்றாக இல்லாவிட்டால் நாம் அனைவரும் அதற்கு இரையாகி விடுவோம். கூட்டம் முழுமையான உடன்படிக்கையின்றி முடிந்தாலும் ஒற்றுமைக்கான விதை அங்கே ஊன்றப்பட்டது. அன்று இரவு லூனாவின் கனவுகள் துண்டு துண்டாக அமைதியற்றதாக இருந்தன. மூடுபனிக்கு நடுவே யாரோ அவளை துரத்துவது போன்றும், பசுமை சுவர்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் கண்கள் அவளை எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருப்பது போன்றும் அவளுக்கு தோன்றியது. ஒரு கட்டத்தில் ராஜா மற்ற நாய்களை அழைத்து கொண்டு ஒரு உடைந்த பாலத்தை கடப்பதையும் பெரும் மழை பெய்து கொண்டிருப்பதையும் தூரத்து காட்டிலிருந்து ஊளை சத்தங்கள் எதிரொலிப்பதையும் அவள் கண்டாள். விடியற் காலைக்கு முன்பே இதயம் படபடக்க அவள் விழித்து கொண்டாள். வெளியே நகரம் அமைதியாக இருந்தது. ஆனால் அவளது நேரத்தை கணிக்கும் அளவுகோலான ஆலையின் 5வது விசில் ஏற்கனவே ஒலித்திருந்தது. அவள் மெதுவாக பால்கனிக்கு சென்று தன் நண்பனை தேடினாள். ராஜா தனது மதில் சுவர் மேல் நின்று விழித்து கொண்டிருக்கும் அந்த நகரத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் புன்னகைக்கவில்லை, மேலே நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை. முதல் முறையாக லூனா அவனுக்காக, தான் இதுவரை நடக்காத அந்த தெருக்களுக்காகவும் தன் ஜன்னலுக்கு கீழே இருக்கும் அந்த தரைக்காகவும் உண்மையாகவே பயந்தாள். விடிந்த உடனே வளாகத்தின் பின்வாசல் அருகே ராஜா புதிய காலடி தடங்களை கண்டான்.
மழையால் நனைந்திருந்த மென்மையான மண்ணில் நீண்ட ஆழமான நகக்குறிகள் பதிந்திருந்தன. அவன் முகர்ந்து பார்த்தான். அது ஒரு காட்டு மிருகத்தின் மனம், மிகவும் புதியது மற்றும் கூர்மையானது. அது நாயிடம் தடமல்ல, அவன் அறிந்த எந்த பூனை இனத்தின் தடமும் அல்ல. அவன் அந்த தடங்களை பின்தொடர்ந்து ஆலமரம் வரை சென்றான். புட்களுக்குள் அந்த தடம் மறைந்ததும் அவன் நின்றான். இன்னும் சிறியவனாக இருந்த புச்சி அவனுக்கு உதவ முயன்றான். ஒருவேளை அதற்கு உணவு வேண்டுமோ? அதற்கு தேவை நம் கண்ணுக்கு தெரியாத ஒன்று என்று ராஜா பதிலளித்தான். உணவுதான், ஆம், ஆனால் கூடவே அச்சமும் அதற்கு தேவை. வயதானவர்களின் கதைகளை நம்பி இளம் நாய்கள் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று குச்சிகளையும் விசித்திரமான தாயத்துகளையும் பூண்டு தோள்களையும் சுமந்து திரிந்தன. கூட்டத்தின் ஓரத்தில் நின்றிருந்த பாப்பா, இந்த அரிசியும் விடியலும் நம்மை உயிரோடு வைத்திருக்கட்டும் என்று பிரார்த்தனைகளை முணுமுணுத்தது. பெருங்கல் நகரின் அன்றாட நடைமுறைகள் குலைந்தன. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மனிதர்கள் வீட்டுக்குள் விரைந்தனர். ஸ்கைநெக்ஸ்ட் குடியிருப்பின் காவலாளி இப்போது கூடுதல் பேட்டரிகளுடன் கூடிய ஒரு நீண்ட டார்ச் லைட்டை வைத்திருந்தார். கோயில் மணிகளின் ஓசையில் ஒரு நடுக்கம் தெரிந்தது. அந்தி சாயும் நேரத்தில் குழந்தைகள் தெருக்களில் விளையாடுவதை நிறுத்திவிட்டனர். தெருநாய்கள் ரோந்து பணிக்காக சிறிய குழுக்களாக பிரிந்தன. ஒவ்வொரு குழுவும் தாங்கள் தெருக்களை சுற்றி வந்து எல்லைகளை குறித்தன. புதிய சத்தங்கள் மற்றும் வாசனைகளை தீவிரமாக கவனித்தனர். ராஜா இரும்பு பாதை குழுவை வழி நடத்தினான். அவனது கண்கள் எப்போதும் இல்லாத அளவு கூர்மையாக இருந்தன. குப்பன் நகைச்சுவை செய்தாலும் அவனது சிரிப்பில் ஒரு தயக்கம் இருந்தது. முத்து குட்டிகளை அங்கும் இங்கும் ஓடி பாதுகாத்தான். கால்வாய் ஓரத்தில் வேகமாக ஓடும் வீறு கூட காட்டு எல்லையை கடக்கும் போது தன் வேகத்தை குறைத்து கொண்டான். ஸ்கைநெக்ஸ்ட் குடியிருப்புக்குள் விலங்குகளை திருடும் அந்த மிருகத்தை பற்றி செய்திகள் வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் பால்கனி அரட்டைகள் மூலம் பரவின. ராக்கி அந்த பயத்தை கேலி செய்தான். டெய்சி அமைதியாக லூனாவிற்கு ஆறுதல் கூறினான். லூனாவோ விளக்கு வெளிச்சத்தை விட அதற்கு அடியில் விழும் நிழல்களை தீவிரமாக கவனிக்கத் தொடங்கினான். அது வேகமாக நடந்தது. நள்ளிரவில் மார்க்கர்போன் குழுவை சேர்ந்த ஒரு நாய் மாயமானது. ஆலை வாசலுக்கு அருகே தன் நண்பனின் கழுத்துப்பட்டை கிழிந்த நிலையில் கிடப்பதை குப்பன் கண்டான். அவன் ஆத்திரத்தாலும் துக்கத்தாலும் ஊளையிட்டான். அந்த சத்தம் காலியான தெருவில் எதிரொலித்தது. ராஜா அங்கே ஓடி வந்தான். தடயங்கள் தெளிவாக இருந்தன. மிகவும் வேகமாக வலிமையான ஒரு வேட்டைக்காரன் அங்கே வந்திருக்கிறான். பாப்பா மெதுவாக சொன்னது. பழைய வேட்டைக்காரன் திரும்பி வந்துவிட்டான். இப்போது நாய்களுக்கிடையே கேலியோ கிண்டலோ இல்லை. ராஜா உத்தரவிட்டான். யாரும் தனியாக சுற்றக்கூடாது. குட்டிகள் நடுவில் இருக்க வேண்டும். ரோந்து செல்பவர்கள் ஜோடியாக செல்ல வேண்டும். நாம் அதற்கு எளிதான இரையாக இருக்கப் போவதில்லை என்று ராஜாவின் குரல் இரும்பை போல உறுதியாக ஒலித்தது. முதல் முறையாக ஒவ்வொரு நாயும் தங்கள் பகுதி எதிரிகளை தாண்டி காட்டுவா காட்டின் எல்லையில் காத்து கொண்டிருக்கும் அந்த பச்சை நிற கண்களை நோக்கி பார்த்தன. இதற்கிடையில் ஸ்கைநெக்ஸ்ட் குடியிருப்பில் பாதிப்பு குறைவாகவே இருந்தது. மனிதர்கள் இருக்கு திருடர்களோ அல்லது நரிகளோ தான் காரணம் என்று பழி சுமத்தினர். ராக்கி இரவு நேர ஊரடங்கை அறிவித்துவிட்டு பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்தினான். வேலைகளை சுற்றி வலம் வருவது, கண்ணில் படும் ஒவ்வொரு நிலைகளையும் பார்த்து குறைப்பது என அவன் அதகலம் செய்தான். வாள்களை சுருட்டி கொண்டு காதுகளை தாழ்த்தியபடி டெய்சியும் டோட்டோவும் அவனை பின்தொடர்ந்தனர். லூனா மௌனமாக கவலைப்பட்டாள். அவளது கனவுகள் முழுவதும் கூர்மையான பற்களும் தப்பிக்கும் ஓட்டங்களும் நிறைந்திருந்தன. முற்பகலில் அவள் வழக்கம் போல ராஜாவிற்கு ஒரு பிஸ்கட்டை போட்டாள். ஆனால் அவன் ஏதோ சிந்தனையில் இருப்பதையும் அவனது கண்கள் கவலையால் இருண்டு போயிருப்பதையும் கண்டாள். நீ நலமாக இருக்கிறாயா என்று அவள் மெதுவாக குறைத்து கேட்டாள். ராஜா கடுகடுப்பாக முகத்துடன் தலையசைத்தான். உள்ளேயே இரு லூனா, இந்த தரை பாதுகாப்பாக மாறும் வரை வெளியே வராதே என்று எச்சரித்தான். குளிரினால் அல்லாமல் மிகவும் பாதுகாப்பானதும் எளிமையானதுமான தனது உலகம் சிதைந்து கொண்டிருப்பதை உணர்ந்து அவள் நடுங்கினாள். அன்று மாலை தெருவிளக்குகள் விட்டு விட்டு எரிந்து கொண்டிருந்த வேளையில்
ராஜா தன் கூட்டத்தை நெருக்கமாக ஒன்று சேர்ந்தான். ஆலையின் இயந்திரங்கள் சீறின. இருளுக்கு எதிராக நீராவி நில நிறத்தில் ஜொலித்தது. ஆனால் முதல் முறையாக அங்கிருந்த தொழிலாளர்கள் கூட ஒருவித பதற்றத்துடன் காணப்பட்டனர். பாப்பா ராஜாவிற்கு அருகில் அமர்ந்து, தலைவரே, சில நேரங்களில் தைரியம் என்பது சண்டையிடுவது மட்டுமல்ல, எப்போதும் காத்திருக்க வேண்டும், எப்போதும் ஒன்று சேர வேண்டும், எப்போது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்வதும் தான். நாளை அரிசி போடும் நாள், தெய்வங்கள் நமக்கு துணையாக இருக்கட்டும் என்றது. குட்டிகள் பெரியவர்களோடு ஒண்டிக் கொண்டன. குப்பன் தன் தேங்காய் சிரட்டை கிரீடத்தை இறுக்கமாக அழுத்திக் கொண்டான். கண்கள் பயத்தில் விரிந்திருந்தாலும் புன்னகைக்க முயன்றான். ராஜா காட்டு எல்லையே உற்று பார்த்தான். அவன் இமைக்கவில்லை, நகரவில்லை. இதயம் திறந்த நிலையில் துணிவுடன் அவன் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தான். பெருங்கல் நகரின் இரவுகள் இனி சிறுபொலியில் மட்டுமே ஆளப்படப் போவதில்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆலைக்கு பின்னால் காட்டோரத்தில் 2 பொன்னிற கண்கள் நிழலுக்குள் மின்னிக் கொண்டிருந்தன. ஆலையின் கடைசி விசில் சத்தம் ஒலித்தபோது அந்த தெரு முழுமையான நிசப்தத்தில் ஆழ்ந்தது.